பீகார்ல பாஜக கூட்டணி உடைய போகிறதா? உடையிற மாதிரி அங்க இருக்கக்கூடிய எம்பி சொன்ன பகீர் தகவல் என்ன? பீகார்ல இருக்கக்கூடிய தேர்தலையே புறக்கணிக்க போறோம் அப்படின்னு இந்தியா கூட்டணி கட்சிகளும் போராடிட்டு இருக்கிறாங்க. இந்தியா கூட்டணி ஒரு பக்கம் ஓரணியா திரண்டு கொண்டு இருக்கிறார்கள், இன்னொரு பக்கம் பாஜக கூட்டணிக்குள்ளேயே விவாதங்கள் போயிட்டு இருக்கு. அப்ப இதுக்கெல்லாம் முக்கிய காரணமா மையப்புள்ளியாக தேர்தல் ஆணையம் தான் இருக்கிறது. என்ன காரணம்? எதனால கூட்டணியில பிளவு ஏற்படுகிறது? இது சார்ந்த முழு விவரத்தை இந்த வீடியோல பார்க்க இருக்கிறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். கோபாசே நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சின்னது. அரசியல் களம் தொடர்ந்து பேசுவோம், உண்மையை உறக்க சொல்வோம். பீகார்ல இந்த சிறப்பு வாக்காளர் பட்டியல் திருத்தம் தொடர்ந்து எதிர்ப்புகள். ஆளுங்கட்சி மட்டும்தான் அங்க ஆதரவை தவிர தொடர்ந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய பல்வேறு கட்சிகள் எதிர்ப்பு. உச்ச நீதிமன்றத்துல வழக்கு, பல விவாதங்கள் போயிட்டு இருந்துச்சு. ஆனா இப்ப பாஜக கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரு எம்பியே இந்த சிறப்பு வாக்காளர் பட்டியலை எதிர்த்திருக்கிறார். ஏன் எதிர்த்தார்? அவரு சொன்ன விஷயம் என்ன? அவரு பல காரணங்கள் சொல்றாரு. இந்த தேர்தல் ஆணையத்துக்கு பீகாருடைய வரலாறே தெரியல, நடைமுறையே சரியில்லை, புவியியல் வரலாறு அவங்களுக்கு தெரியல. அது மட்டும் இல்லாம இந்த சிறப்பு வாக்காளர் திருத்தம் ஒட்டுமொத்த வாக்காளர்கள் இழப்பு ஏற்படுகிறது அப்படின்னு அவரே சொல்லிட்டு, இந்த உண்மையெல்லாம் நான் கேட்கலன்னா நான் ஏன் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான கருத்தை பதிவு பண்ணியிருக்கிறாரு. இவர் மட்டும் இல்லாம மீதி இரண்டு கட்சிகளுமே, இந்திய பாஜக கூட்டணியில் இருக்கக்கூடிய ரெண்டு கட்சிகளுமே இந்த சிறப்பு வாக்காளர் பட்டியல் தொடருமானால் நாங்க உங்க கட்சியில இருக்கணுமா வேணாமான்னு ஆலோசித்து சொல்றோம் அப்படிங்கிற மாதிரியான பதிவு பண்ணியிருக்கிறாங்க. யாரு பண்ணாங்க? இந்த காரணத்தினாலதான். ஏன்னா இதுக்கு முன்னாடியே தெலுங்கு தேசம் கட்சி சிறப்பு வாக்காளர் பட்டியல சிறப்பு வாக்காளர் திருத்தத்தை பத்தி ஒரு கேள்வி கேட்டுட்டு இருந்தாங்க. தேர்தல் ஆணையம் அப்படிங்கிறது குடியுரிமையை பரிசோதிக்க கூடாது, வாக்காளர் உரிமையை வேணா பரிசோதிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான கேள்வி எழுப்பிட்டு, இப்ப பாஜக கூட்டணியிலே தான் தெலுங்கு தேசம் கட்சி இருக்கு, இவங்களும் அந்த மாதிரியான கேள்வி கேட்டிருக்கிறாங்க. அடுத்து ஜனதா தளத்தை சேர்ந்த எம்பி கிரிதாரி யாதவ் அவர்கள் இப்படி திட்டவட்டமான ஒரு பதிவை பேசியிருக்கிறாரு. அதுதான் நான் சொல்லியிருந்தேன்ல, தேர்தல் ஆணையத்துக்கு நடைமுறை அறிவே கிடையாது, அவங்களுக்கு பீகாருடைய வரலாறே தெரியல அப்படிங்கிற மாதிரியான கடுமையான காட்டத்தை பாஜக கூட்டணியில் இருக்கிறவரே பேசியிருக்கிறாரு. அதுவும் இந்த உண்மையில நான் சொல்லலைன்னா நான் ஏன் நாடாளுமன்ற உறுப்பினரா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள்லாம் எழுப்பியிருக்கிறாரு. கிட்டத்தட்ட பொதுவா இது நாள் வரையிலும் எதிர்கட்சிகள் தான் கண்டனம் தெரிவிச்சுட்டு வந்தாங்க. எதிர்கட்சிகள் குரலுக்கே அங்க இருக்கக்கூடிய ஆளுங்கட்சிகள் செவி சாய்க்கல. ஆனா இப்ப பாஜக கூட்டணியில் இருக்கக்கூடிய எம்பியே இந்த மாதிரியா சொல்லி இருக்கிறதுனால பாஜக கூட்டணி செவி சாய்க்குமா? இல்ல ஏற்கனவே மகாராஷ்டிரா, ஹரியானால நடந்த தேர்தல் மோசடி மாதிரி இங்கேயும் பீகார்லயும் தேர்தல் மோசடிக்காகத்தான் இது ஒரு மாடல் அப்படின்னு எதிர்கட்சிகள் சொன்னாங்களே, அதெல்லாம் ப்ரூஃப் பண்ண போறாங்களா ஆளுங்கட்சி? இப்படி பல்வேறு தரப்பட்ட கேள்விகள் எழும்பிட்டு இருக்குது அல்லவா. ஆனா அந்த சிறப்பு வாக்காளர் பட்டியல் திருத்தத்திலையும் தேர்தல் ஆணையம் சொன்ன அந்த 11 டாக்குமெண்ட்டும் அவங்க கேட்கறது இல்லை. அதுக்கான அம்பலமான வீடியோவும் ஒட்டுமொத்தமா இப்போ வைரலாகி ஒரு பத்திரிகையாளர் எடுத்து போட்டிருந்தாரு. என்ன பண்ணாங்க? ஞாயிற்றுக்கிழமை உட்காந்துட்டு அவங்க பாட்டுக்கு பேர்ல எழுதி எனுமரேஷன் ஃபார்ம் இவங்களே வச்சுக்கிட்டு, அதாவது தேர்தல் ஆணையம் என்ன சொன்னாங்க, பிஎல்ஓ அதிகாரிகள் வீடு வீடா போய் எல்லாத்தையுமே சேகரிப்பாங்க, டாக்குமெண்ட் இருந்தா அவங்க வெரிஃபை பண்ணிட்டு வருவாங்க, இல்லையா அவங்களுடைய வாக்காளர் உரிமை பறிபோகும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா அந்த பிஎல்ஓ அதிகாரிகள் செய்யக்கூடிய இதையே தேர்தல் ஆணையம் எந்த கேள்வியும் கேட்கல. அப்ப தேர்தல் ஆணையம் குற்றவாளியா அப்படின்னு எதிர்கட்சிகள் எல்லாம் தொடர்ந்து கேள்வி எழுப்புறாங்க. இதுக்கு மத்தியில தான் பாஜகவுடைய கூட்டணியில் இருக்கக்கூடியவரே கேள்வி கேட்டுட்டாரு. ஒண்ணு, இந்த கேள்விக்கு பாஜக கூட்டணியில் இருக்கக்கூடியவங்க பதில் அளித்தால், அங்க ஆளும் கட்சியான நிதிஷ்குமார் அவர்கள் பதில் அளித்தா கூட்டணியில் இருப்பாரு, இல்லைன்னா கூட்டணியிலிருந்து வெளியே போறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குன்னு பெரும்பான்மையா பேசப்பட்டு வருகிறது. கூடுதல் தகவல் என்னன்னா, ராகுல் காந்தி அவர்களும் செய்தியாளர்களை சந்தித்து, என்கிட்ட 100% ஆதாரம் இருக்கு, தேர்தல் ஆணையமே நீங்க தப்பிக்க நினைச்சீங்கன்னா தப்பிக்க முடியாது, என்கிட்ட நீங்க எந்தெந்த தொகுதியில யார் யார் புதிய வாக்காளர்களா ஆட் பண்ணியிருக்கிறீங்க, யார் யாரெல்லாம் எந்தெந்த தொகுதியில வாக்களிக்கணுமோ அங்க வலிக்காம புது வாக்காளர்கள் எப்படி இணைக்கப்பட்டாங்க, போலி வாக்காளர்கள் எப்படி ஓட்டு போட்டாங்க, இப்படி எல்லாத்துக்குமான ஆதாரம் என்கிட்ட இருக்கு அப்படின்னு ராகுல் காந்தி அவர்கள் சொல்லியிருக்கிறாரு. இதுவே இந்திய ஊடகமும்
இந்திய அரசியல்வாதிகளும் கேட்டா நான் வெளியிட தயாராக இருக்கிறேன் அப்படின்னு ஒரு திட்டவட்டமான பதிலை அவர் தெரிவித்திருக்கிறார். ஒரு பக்கம் பீகார்ல ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் போய்கிட்டே இருக்கு, ஆன்கோயிங் போயிட்டு இருக்கு. அதுலயும் பல மோசடிகள் செய்து கொண்டுதான் போயிட்டு இருக்கிறதா பல ஊடகங்களும் பல பத்திரிகையாளர்களும் அது சார்ந்து தொடர்ந்து பதிவு பண்ணிட்டு வராங்க. இன்னொரு பக்கம் இந்தியா கூட்டணியில இருக்கக்கூடியவங்க இதை தொடர்ந்து எதிர்த்துட்டே வராங்க. இப்ப இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய தேஜஸ்வி யாதவ் அவர்களுடைய கட்சியே என்ன சொல்லிட்டாங்க, பீகார்ல தொடர்ந்து இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் நடக்குமானால் அவங்களோட வாக்காளர் உரிமைகள்லாம் பறி போனுச்சுன்னா நாங்க தேர்தலை புறக்கணிக்க தயாராக இருக்கிறோம் அப்படிங்கிறாங்க. அதாவது தேஜஸ்வி யாதவ் அவர்கள் இதை திட்டவட்டமா தெரிவிச்சுட்டு நாங்க இது மட்டும் தொடர்ந்துச்சுன்னா தேர்தலையே நாங்க சந்திக்க மாட்டோம், தேர்தலை ஒட்டுமொத்தமாக புறக்கணிப்போம் அப்படின்னு இந்தியா கூட்டணி வேற ஒரு பக்கம் சொல்றாங்க. இப்படி தேர்தல் ஆணையத்தின் மீதான இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த நம்பிக்கையும் பீகார் மக்களுக்கு போச்சோ இல்லையோ இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்குமே போயிடுச்சுன்னு சொல்லலாம். அதனாலதான் இவிஎம் மிஷினை பேன் பண்ணுங்க எதிர்கட்சிகளும் ஒரு பக்கம் குற்றம் சாட்டிட்டு வராங்க. விவிபி பேட் ஸ்லிப் முறையவே திரும்ப கொண்டு வாங்கன்னு சொல்றாங்க. ஆனா தேர்தல் ஆணையம் தொடர்ந்து பாஜக சொல்லக்கூடிய விஷயங்களை கேட்டுதான் செய்யறாங்க அப்படின்னு எதிர்கட்சிகள் சொல்றது எல்லாமே இப்ப மக்கள் மத்தியில அம்பலம் ஆயிட்டு இருக்குது. ஏன்னா தேர்தல் ஆணையம் தன்னுடைய பொதுப்படையான ஒரு அமைப்பா இருந்து வெளிப்படைத்தன்மையா நேர்மையா உண்மையா மக்களுக்கு செயல்படாம ஒரு கட்சிக்கு ஆதரவாக இத்தனை ஆண்டு காலமாகவும் செயல்பட்டு இருக்கிறாங்க, இப்பவும் செயல்படுறாங்க அப்படின்னு ராகுல் காந்தி அவர்கள் தெள்ள தெளிவா பல முறை இதை மக்களுக்கு மத்தியில சொல்லிட்டு இருக்கிறாரு. அதெல்லாம் ப்ரூவ் பண்ற மாதிரி தேர்தல் ஆணையமே தன்னுடைய விஷயங்கள் எல்லாம் அவங்க செய்யக்கூடிய விஷயங்கள் மூலமாகவே மக்களுக்கு தேர்தல் ஆணையம் ப்ரூவ் பண்ணிக்கிறாங்க நாங்க இப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாமே மிக 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 கண்டிக்கத்தக்க கூடியது. அடுத்து வர உச்ச நீதிமன்ற வழக்கு 28ஆம் தேதி ஹியரிங்க்கு வருது. நிச்சயமா தேர்தல் ஆணையத்தின் உச்ச நீதிமன்றம் தலையிட்டு இதெல்லாம் உங்க வேலையே கிடையாது, உங்க வேலை என்னன்னா வாக்காளர் உரிமை அதை மட்டும் பரிசோதிங்க, குடியுரிமையெல்லாம் பரிசோதிக்காதீங்கன்னு நிச்சயமா உச்ச நீதிமன்றத்திலிருந்து ஒரு வழக்கு வரப்போகுதுன்னு மக்களால தொடர்ந்து எதிர்பார்க்கப்பட்டிருக்கிறது. அந்த வழக்குக்காக தான் மக்கள் அனைவருமே காத்து கொண்டிருக்கிறாரு. சரி, இது ஒரு இருக்கட்டும். ஆனா பாராளுமன்றத்தில் என்ன நடக்குது, பாராளுமன்ற கூட்டத்தொடர் இப்ப நடந்துட்டு இருக்குது. அதுக்கு வெளியவும் இந்தியா கூட்டணி இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷனை நிறுத்துங்க அப்படின்னு சொல்லி தொடர்ந்து போராட்டம் பண்ணிட்டு வராங்க. இப்படி போராட்டம் பண்றதுனாலே பாராளுமன்றத்துல சில அவைகள்ல ஒத்தி வைக்கப்படுறாங்க. இப்படியாக தொடர்ந்து பல போராட்டங்கள் நடந்து கொண்டேதான் இருக்கிறது. அந்த போராட்டங்களுக்கெல்லாம் பதில் வேண்டும் அப்படின்னா உச்ச நீதிமன்றத்தால மட்டும்தான் முடியும். இந்த எம்பி ஜனதா தளத்தை சேர்ந்த எம்பி அவர்கள் ஒரு பதிவு பண்ணியிருந்தார் இல்லையா, பீகாரோடைய வரலாறே இவங்களுக்கு தெரியலன்னு. ஏன் அப்படி சொல்லியிருப்பாரு அப்படின்னு நம்ம சிந்தித்து பார்த்தோம்னா, பீகார்ல தொடர்ந்து பொருளாதாரத்துல பல பிரச்சனை இருக்கு. ஒண்ணு, பொருளாதாரத்துல பிரச்சனை இருக்கிறதுனால அங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாமே புலம்பெயர்ந்திருப்பாங்க, வெவ்வேறு மாநிலங்களுக்கு போவாங்க. அதுவும் இந்த ஜூன் ஜூலை மாசத்துலதான் அறுவடை காலங்கிறதுனால நெற்பயிர்கள் அறுவடைக்கு வெவ்வேறு மாநிலங்கள்ல போய் அவங்க வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. அப்படி இருக்கிறதுனால அவங்க அங்க போயிட்டாங்கன்னா இங்க தேர்தல் ஆணையம் கேட்கக்கூடிய டாக்குமெண்ட்லாம் அவங்க கொண்டு வந்து தருவாங்களா, அதெல்லாம் கொடுத்துதான் ஓட்டு போடணுமா அப்படின்னு மக்கள் நினைச்சு கொண்டு அங்கேயே இருந்துருவாங்க. அதனாலதான் அவர் இப்படி சொல்லியிருக்கலான்னு ஒரு யூகமும் இருக்கு. அதுக்கப்புறம் அவர் இன்னொரு விஷயத்த பதிவு பண்ணியிருக்கிறாரு. எப்படி தேர்தல் ஆணையம் ஒரே மாசத்துல எல்லா ரிவிஷனையும் முடிக்க முடியும் அப்படின்னு கேட்டிருக்கிறாரு. ஆனா அவர் இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டா, என்னோட பையன் அமெரிக்காவில் இருக்கிறான், அவனுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸை புரட்டவே எனக்கு கிட்டத்தட்ட 10 நாள் ஆச்சு. ஆனா தேர்தல் ஆணையம் பீகார்ல 7.5 கோடி மக்கள் இருக்கிறாங்க, அவங்களை எப்படி 7.5 கோடி மக்களையும் இவங்க வாக்காளர் பட்டியலில் இவங்க எல்லாம் ஆட் பண்றதுக்கு 11 டாக்குமெண்ட்டையும் அவங்க எல்லாத்தையும் வெரிஃபை பண்ணிடுவாங்களா? அதுவும் இந்த வெரிஃபிகேஷனை 6 மாசத்துக்கு முன்னாடியே தொடங்கி இருக்கணும். 1 மாசத்துக்கு முன்னாடி தொடங்கி இவங்க எப்படி அப்படிங்கிற மாதிரியான கேள்விகளை பாஜக கூட்டணியில் இருக்கக்கூடியவரே பாஜகவுக்கு நெத்தியடி கொடுக்குற மாதிரி கேள்வி கேட்டுக்கிறாங்க. சரி, இதை நாம எப்படி பார்க்கலன்னா, மற்ற வீட்டுல இருக்கிறவங்க நம்ம வீட்டு பிரச்சனையை பத்தி கேள்வி கேட்டதுக்கு தான் நம்ம வீட்டு பிரச்சனை சொல்லலாம், ஓகே. நம்ம வீட்டுக்குள்ள பிரச்சனை நடக்கிறது நம்ம வீட்டு பிள்ளைங்களோ பசங்களோ கேட்கறதுக்கே பதில் சொல்லலாம். இந்த உலகத்துல மானிட பிறவியா இருந்தே பிரோஜனம் கிடையாது, மானிட பிறவியா படைக்கப்பட்டிருக்கிறோம். அப்ப
நமக்கு மனித உணர்ச்சிகள்லாம் இருக்கா, மனிதாபிமானம்லாம் இருக்கா? அப்படி இருந்தா இதுக்கெல்லாம் பதில் சொல்லி இருக்கணும். இப்படியாக பல கேள்விகள் மக்கள் மத்தியில் இருக்கு. இது ஒரு உதாரணமா தான் பார்க்குறோம். யாரையும் வன்மையா கண்டித்தோ இல்ல மனசுல வச்சுட்டோ பேசல. இது ஜஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள். இப்படி தொடர்ந்து தேர்தல் ஆணையத்தின் மீது பல குற்றச்சாட்டுகள் எதிர்கட்சிகளை தாண்டி இப்போ கூட்டணி கட்சிகளே ஆளுங்கட்சிகளே குற்றம் சாட்ட வைக்க ஆரம்பிச்சுட்டாங்க. இப்படி ஆளுங்கட்சிகளே குற்றம் சாட்ட வைக்கப்பட்டாங்கன்னா ஒண்ணு அவங்கள அந்த கூட்டணியிலிருந்து அந்த எம்பி பதவியிலிருந்து விலகலாம் இல்லையா, அவங்க வீட்டுக்கு ஈடி ரைடு விட்டு ஏதோ ஒன்று பண்ணலாம். ஏன்னா இவர் வேற கேள்வி கேட்டுட்டாரு. இப்படி நடக்குமா, இல்லை இவர் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுவாங்களாம் அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த வீடியோவை நீங்க ஃபுல்லா பார்த்துருந்தீங்கன்னா மறக்காம உங்களுடைய ஒப்பீனியனை கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிச்சுட்டு போங்க. மீண்டும் ஒரு நல்ல அரசியல் காலத்தில் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரையும் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் சின்ன.